கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 40 வசனம் 8. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மை உள்ளவர்களாய் அவருடைய வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைகளை அறிந்தும் அதை கை கொண்டு வாழாமல் ஒரு பயனும் இல்லை. ஏசாயா 40:8 புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும். மனிதனுடைய வாழ்க்கையை முடிந்து போகும், பேர் முதலாய் மறந்து போகும், பூமியில் காணப்படுகிற யாவும் அழிந்து போகும். ஆனால் கர்த்தரோ அவருடைய வார்த்தைகளோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஏசாயா 40:6-7 வசனங்களில் பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் மேட்டிமை உள்ளவர்களாய் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை புல்லை போல உலர்ந்து போகும், நம்முடைய மேட்டிமை பூவை போல உதிர்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே மேன்மை உள்ளவர்களாக நாம் இருப்போமானால் நம்முடைய மேட்டிமைகளை விட்டு தாழ்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் தாழ்மை உள்ளவர்களாய் தாழ்மையானவர்களுக்கு இணங்குகிறவர்களாய் மேட்டிமையான வாழ்க்கையை விட்டு விலகி வாழ்வோமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நாம் வாழும்போது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆகவே கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒருவரையும் அற்பமாக எண்ணாமல் மேட்டிமையாகிய துர்குணத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து அவரோடு நாம் வாழத்தக்கதான கிருபைகளை தருவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே மேட்டிமை உள்ளவர்களாய் நாங்கள் வாழாமல் தாழ்மையாய் வாழ்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.